வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் முழுவதும் காலை உணவாக பழங்களை இயற்கையாக எடுத்து பழகுவோம். இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்களால் நமக்கு ஏகப்பட்ட நன்மை இருக்குது அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பழங்கால பாட்டி தாத்தா முதல் இப்போ இருக்கிற மருத்துவர்கள் வரை எல்லாருக்குமே பழங்கள் சாப்பிட்டா நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பழங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் யாருனாலும் சாப்பிட்றதுக்கு பிடிச்சமான உணவாக இருக்கும் பழங்கள். பல் இல்லாதவங்க கூட பழங்களை ஈஸியாக சாப்பிட்லாம் அப்படின்றதுனால பழங்கள் சாப்பிட்றதுக்கு விரும்புவாங்க. எல்லாருமே காய்கள் சாப்பிட்றத விட பழங்கள் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். களைப்பாக இருக்கும்போது கூட பழங்கள் எடுப்பாங்க. நோயின் நிலையில் கூட நம்ம யாரையாவது ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பழங்கள் தான் வாங்கிட்டு போகிறோம். நோயினுடைய தன்மையில் சத்துக்கள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பழங்கள் நம்ம சாப்பிட்றோம். உடற்பயிற்சி செய்யக்கூடிய பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் செஞ்சுட்டு ஈஸியாக அவங்களுக்கு செரிமானம் ஆகிற மாதிரி பழங்கள் தான் சாப்பிட்டு அவங்களுடைய எனர்ஜி ஏற்றுறதுக்காக பழங்கள் சாப்பிட்டு பழகுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக மலச்சிக்கல் இருக்கிறவங்க 2 வாழைப்பழம் சாப்பிடுவாங்க. நைட்டு வாழைப்பழம் சாப்பிட்டு படுப்பாங்க. கொய்யாப்பழம் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மலச்சிக்கல் இருக்கிறவங்களும் பழங்களை சாப்பிட்டு பழகுவாங்க. அப்புறம் சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு சத்தே இல்லை, அதனால எனக்கு சத்து வேணும் அப்படின்றதுக்காக ஆப்பிள் பழம், பேரிச்சம்பழம் இதெல்லாம் சாப்பிட்டு பழகுவாங்க. இந்த மாதிரி நம்ம சில பழங்களை நம்ம ரெகுலராக நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், சாப்பாட்டில் சேர்த்துட்டு இருக்கோம். பொதுவாக பழங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நன்மை இருக்குது. சில நன்மைகள் மட்டும் நான் சொல்கிறேன். பழங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். அந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால தான் பழங்கள் ஈஸியாக செரிமானம் ஆகிறது. பழங்கள் ஈஸியாக செரிமானம் ஆகுறதுனால தான் இந்த பழங்களை நம்ம எப்படி சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோன்னா, சிலர் ஒருவேளை சாப்பாடாக பழங்களை எடுத்துக்கலாம். இப்போ நான் காலை நேர உணவாக நம்ம இந்த வாரம் முழுவதும் நம்ம பழங்களை சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். என்னென்ன பழம் சாப்பிடணுன்ற லிஸ்ட்டு கொடுத்துட்றேன். பழங்களை பார்த்தீங்க அப்படின்னா சிலர் மதியானம் நைட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னோன்னா பழங்கள் நம்ம வாயில் வச்சு அந்த உமிநீரில் கலந்து உள்ளே போகும் பொழுதே என்ன செஞ்சிடும், ஈஸியாக செரிமானம் ஆகி இரைப்பைக்கு போய் உடனே போய் அதனுடைய ஊட்டச்சத்தை பிரித்து செரிமானம் பண்ணிடும். ஆனால் அதனால தான் பழங்களை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டோன்னா உணவுப் பொருள் எல்லாம் உள்ளே போயிட்டு இருக்கும் பொழுது பழங்களை நம்ம லாஸ்ட்டு சாப்பிட்டோன்னா அந்த ஆசிட்டில் பட்டு அந்த அமிலத்தன்மையில் செதஞ்சு அது சீக்கிரமாக அழுகிரும். அது உள்ளே போய் அந்த ஊட்டச்சத்தை பிரிக்கிறதுக்குள்ளே அது லேட்டாக போகும். அதனால மற்ற உணவுகள் போயிட்டு இதை தள்ளிட்டு போக முடியாதுங்கிற காரணத்தினால தான் பழங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு நேரம் உணவாக நம்ம பழங்களை எடுத்து பழகலாம். பழங்கள் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக ஜீரணமாகிறதுனால ரத்தத்தில் ஈஸியாக கலந்துரும். ரத்தத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு இந்த பழங்கள் பயன்படுது. ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கும் பயன்படுது. உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றதுக்கு பயன்படுறதுனால தான் எல்லாரும் பழங்களை டிடாக்சிஃபிகேஷனுக்காக பயன்படுத்துகிறாங்க. உடலில் உள்ள அதாவது கழிவுகளை நச்சுக்கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு இந்த பழங்கள் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்புகிறாங்க. உடலில் உள்ள வெப்பத்தை தணிக்குது. ரொம்ப ஹீட்டாக இருக்குது. சில நம்ம வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமான பழங்கள் சாப்பிட்றோம். வாட்டர்மெலான், இந்த மாதிரி வெள்ளரி பழம், இந்த மாதிரி நாங்கள் பழங்கள் வெயில் காலங்களில் அதிகமான பழங்கள் சாப்பிட்றோம். பல ஜூஸ்லாம் குடிக்கிறோம். அது மாதிரி உடலில் உள்ள ஹீட்டை தணிக்கிறதுக்கு இந்த பழங்கள் சப்போர்ட்டாக இருக்குது. மலச்சிக்கலை அகற்றக்கூடிய பழங்கள் நிறையா இருக்குது. கண் பார்வையை அதிகரிக்கக்கூடிய பழங்கள், அதாவது கண் பார்வை கம்மியாக இருக்கும்போது அந்த பழங்கள் சாப்பிடும் பொழுது அதனுடைய நரம்புகளை ஃபுல்லாக தூண்டுறதுக்கு இந்த பழங்கள் சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டி பார்லர்லாம் பார்த்தீங்கன்னா பழங்களை வச்சு தான் அந்த பழங்களை அரைச்சி ஜூஸாக எடுத்து அந்த பழங்களை வச்சு தான் என்ன செய்கிறாங்க, முகத்துலலாம் அப்ளை பண்ணுறாங்க. நம்ம இந்த பழங்களை சாப்பிட்றதுக்கு எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி நம்ம உடம்புல தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் இந்த பழங்களை பயன்படுத்தலாம். முகத்தில் தேய்ச்சி பூசி பப்பாளி பழம், ஆப்பிள் பழம் இதெல்லாம் முகத்தில் இப்போ தேய்ச்சி வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அதில் உள்ள அந்த தனிமங்கள் எல்லாம் நம்மளுடைய ஸ்கின்ல தோல் வழியாக உள்ளே போய் நமக்கு அந்த மேனியை மெருகூட்டுறதுக்கு இந்த பழங்கள் பயன்படுது. அப்போ இந்த பழங்கள் தேய்ச்சி குளிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொலிவு இருக்குது முகத்தில், உடம்புல ஒரு மென்மையான தன்மை இருக்குது அப்படின்றத எல்லாராலையும் உணர முடியுது. உடல் ஆரோக்கியத்திற்கு பழங்கள் ரொம்ப அவசியமாக இருக்குது.
ரொம்ப பசி எடுக்குது, பசி எடுக்கும் பொழுது நமக்கு வேற எதுவும் சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொன்னோன்னா பழங்கள் எடுத்துக்கலாம். உடலை வந்து சிலர் வந்து ரொம்ப மெலிஞ்சிருப்பாங்க, சிலர் வந்து வெயிட்டாக இருப்பாங்க. சில பழங்கள் வந்து வெயிட் போடுறதுக்கும் பயன்படுது, சில பழங்கள் வந்து உடல் மெலிறதுக்கும் பயன்படுது. பழங்களில் வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பழங்களில் வந்து அதாவது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பழங்கள்லையும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்குது. எல்லாத்தையும் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல முடியாது, ஏன்னா பழங்கள் பற்றி பேசணுன்னாலே அதுக்கே நமக்கு வந்து ஒரு வாரம் ஆயிரும். அவ்வளோ பழங்களில் வந்து ரிசல்ட் அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு பழங்களையும் பிரித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நேரம் பத்தாது. மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லி பழங்களில் 2 வகையான சத்துக்களை பிரிச்சிருக்காங்க. மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கலோரிகள், எரிசக்தி தரக்கூடிய பொருட்களாக இருக்கக்கூடியது மேக்ரோ நியூட்ரியன்ஸ். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பார்த்தீங்கன்னா பழங்களில் விட்டமின்ஸ் நிறையா இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, கார்போஹைட்ரேட் கொஞ்சமாக இருக்குது. இந்த மாதிரி நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பழங்கள் வந்து நமக்கு கண்டிப்பாக அது அவசியமும் தேவைப்படுகிறது. விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி இதெல்லாம் வந்து பழங்களில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பழங்களை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக எடுக்கணும். இந்த வாரம் நம்ம பழங்களை வந்து பழங்கள் உண்டாலே பல நோய்கள் பறந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அடிப்படையில் இந்த வாரம் முழுவதும் நம்ம என்னென்ன பழங்கள்லாம் எடுக்கிறோம் அப்படின்றதுக்கு நான் இப்போ ஒரு லிஸ்ட் கொடுத்துட்றேன். அதை வந்து எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்பிள், பப்பாளி, மாம்பழம், அன்னாச்சி, வாழைப்பழம், செவ்வாழை, பேரீட்சை, ஆரஞ்சு, சப்போட்டா, கொய்யா, அத்திப்பழம், கருப்பு திராட்சை, மாதுளை, பச்சை திராட்சை, எலுமிச்சம்பழம், ஸ்ட்ராபெரி, கிவி பழம், இதெல்லாம் இப்படி நீங்கள் இந்த வாரம் முழுவதும் எடுக்கக்கூடிய பழங்களுடைய லிஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம சப்போர்ட்டாக எதெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா இனிப்புக்காக தேன், பனங்கல்கண்டு, நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி, இந்த மாதிரி இனிப்புக்காக நம்ம சேர்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் வந்து மிளகு பொடி, ஜீரக பொடி, கிராம்பு பொடி, சுக்கு பொடி இதெல்லாம் நம்ம சேர்க்க வேண்டியிருக்கும். அடுத்தது இஞ்சி, தேங்காய், இளநீர், கரும்புச்சாறு, கேரட், இந்துப்பு, கல்லுப்பு இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் உலர் பொருட்கள் நமக்கு தேவை இருக்குது. முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், வால்நட், இது எல்லாமே நமக்கு இந்த வாரம் தேவையான பொருட்கள். மொத்தமாக நமக்கு என்னென்ன தேவையோ 1ஆம் தேதிக்குள்ளே நான் இன்றைக்கே போட்டு விட்டுறேன். நீங்கள் அதை பார்த்து என்னென்ன பழங்கள் தேவை இருக்குன்னு தெரியும். ஆனால் இந்த வாரம் முழுவதும் தேவையான பொருட்கள், இந்த பொருட்கள் அனைத்தையும் நீங்கள் வாங்கி வைத்து இந்த வாரம் முழுவதும் நாம் இயற்கையாக பழங்கள் சாப்பாடை காலை உணவாக நாம் எடுத்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.